அரசு பள்ளிக்குள்ள அந்த துறை சாராத அமைச்சர் போய் ஆய்வு செய்கிறன்ற பேரில் ஒரு மாணவியை வந்து சங்கடப்படுத்தியிருக்காங்க. இது இப்போ சமூக வலைதளத்தில பெரிய அளவில் பேசப்படுது. இது முதல்ல இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சரியா? அது முதல்ல நடவடிக்கையை தாண்டி தகுதி நீக்கம் தான் செய்யணும் அவங்கள, அந்த அமைச்சரையே. அது நீங்கள் உளவியலாக பாருங்களேன். பொதுவாகவே ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவியோ ஒரு மாணவனை எழுப்பி அவன்கிட்ட அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டு, அதுவும் வெளியில் இருக்க ஒரு ஆசிரியர் வரும்போதோ இல்லை பேரண்ட்ஸ் வரும்போதோ அவனை அவனை ஒரு மாதிரி இவன் வேஸ்ட்டு, என்ன ஒன்றுமே தெரியலை அப்படின்னு அந்த மாணவர்கிட்ட ஒரு ஒரு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, ஊரே பார்த்துருச்சு, அசிங்கமாக போச்சு, இனி நான் படித்து என்ன செய்ய போகிறேன், எல்லாம் கேவலமாக போச்சு அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உள்ளே உருவாக்கி விட்டுரும். அப்படியே கூனி குறுக்கி ஒரு மாதிரி, என்னடா ஒரு இந்த சமூகம் நம்மளை இப்படி ஒதுக்கிடுச்சேன்னு பிஞ்சிலே நஞ்சை விதைக்கிற செயல் அது. உனக்கு இங்கிலீஷ் தெரியலையா, என்ன ஒன்றுமே தெரியல, ரொம்ப பேசிக்காக தான் கேட்டேன், எங்கே நீங்கள் கேளுங்க இங்கிலீஷ்லேன்னு. இவங்க என்னமோ பெரிய இங்கிலீஷில் பெரிய ஆள் மாதிரி, இவங்க இங்கிலீஷ் இன்றைக்கி ட்விட்டரே நாறுது. இவங்க இங்கிலீஷ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, கிழிச்சு தள்ளிட்டாங்க இவங்க. இன்றைக்கி இவங்க வந்து இன்னொரு அரசு பள்ளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விளக்க வீடியோவாக வந்து சொல்கிறாங்க, நானே அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்போ திராவிட இயக்க போட்ட அரசியலில் தான் நீங்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்த கல்வியில் படித்தா நீங்கள் அமைச்சராயிருக்கீங்க. அதை உங்களுக்கு ஏற்றுக்க மனசு இல்லை. இன்றைக்கி விளக்க வீடியோ போடுறாங்க, ட்விட்டர் போடுறாங்க, நானே தமிழ் வழி கல்வி தான் படித்தேன் தமிழ்நாட்டில், ஆந்திராவிலேருந்தும் அப்படி தான் படித்தேன். அப்போனா நீங்கள் படித்ததுக்கு காரணம் திராவிட இயக்கம் தானே. அப்போ அதே பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்தலாமா ஒரு மாணவியை? அதில் இன்னொரு கேவலமான ஒரு செயல் என்னென்னா, ஃபஸ்ட்டு பெஞ்சு இப்போ லாஸ்ட் பெஞ்ச். அதாவது நமக்கு ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தான்னு அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறேன். கடந்த ஆட்சியில் ஒரு அமைச்சர் இருந்தார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பள்ளிக்கூடங்களுக்கு போனார்னா, இந்த மெக்கேலை பாடத்திட்டம் மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்களை ஃபேஸ் பண்ண மாதிரி, ஆசிரியர்கள் மாணவர்களை ஃபேஸ் பண்ண மாதிரி, இந்த மெக்கேலை பாடத்திட்டம் மாதிரி அவன் போய் நிற்க மாட்டார். அப்படியே போய் அவர் பக்கத்தில் உட்காந்துருவார். ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்து தோளில் கைப்போ, போடா என்னடா இதில் என்னடா இருக்குது, பேசுகிறா யாரா என்னடா செய்வா, போடா. ஒரு நண்பனை போல் உளவியலாக பழகிடுவார் அந்த அமைச்சர். போடா நீ பேசுகிறா அப்படின்வார். இயல்பாகவே அவர்கிட்ட அந்த மாணவர்களுக்கான இயல்பான ஒரு குணம் இருக்கும். அப்படியான ஒரு அமைச்சரை இன்றைக்கி தமிழ்நாடு தவற விட்டதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு பெரிய பாடமாக இருக்கும். இப்படி ஒரு அமைச்சரை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு. ஒரு உண்மையிலே இந்த வார்த்தையை சொல்கிறதுல நம்ம ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தற்கூரியாக தான் இருக்காங்க.